நாடார்களுடைய வரலாறானது ஒரு காலகட்டத்தில் முற்றிலும் அழிக்கப்பட்டது. நம்மீது நாயக்க மன்னர்கள், முகமதியர்கள் படையெடுப்பின் போது நாம் தோல்வியுற்ற காரணத்தினால் நாடார்களுடைய வரலாறுகள், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த வரலாறுகளை அழிக்கப்படவில்லை என்றால் மீண்டும் இந்த நாடார்கள் மிக உயர்ந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்க கூடும் என்பதற்காக நம்முடைய வரலாறுகள் ஒரு காலகட்டத்தில் அழிக்கப்பட்டது. நாம் தோல்வியுற்ற போது நாம் விரட்டி அடிக்கப்பட்டோம், காடுகள் மலைகளில் தஞ்சம் புகுந்தோம். ஆனாலும் கூட நாம் ஒருபோதும் நம்முடைய தைரியத்தையும் நம்முடைய உழைப்பையும் நாம் ஒருபோதும் இழக்கவில்லை. நாம் குடியிருக்க இடங்கள் இல்லாமல் இருந்த காலகட்டத்திலும் கூட நாம் யாரிடத்திலும் இடஒதுக்கீடு என்று எங்களுக்கு வேண்டும் என்று கேட்காத ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர்கள் நாடார்கள். அழிக்கப்பட்ட வரலாற்றை எண்ணி நாம் ஒருபோதும் அழுததில்லை. ஐயோ, நம்முடைய வரலாறுகள் எல்லாம் அழித்து விட்டார்களே, நாம் என்ன செய்வது என்று அப்படி நாம் ஒருபோதும் அழுததில்லை. நம்முடைய முன்னோர்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றுக்கு பதிலாக மீண்டும் புதியதொரு வரலாற்றை எழுதியவர்கள் நாடார்கள். ஒரு காலகட்டத்தில் யூதர்களை பற்றி சொல்வார்கள். யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய குடியிருந்த இடங்களில் இருந்து, நாடுகளில் இருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். உலகம் முழுவதும் சென்று தஞ்சம் அடைந்து யூதர்கள் குடியேறினார்கள். ஆனால் யூதர்கள் எங்கெல்லாம் குடியேறினார்களோ அங்கெல்லாம் தனக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு இடங்களை வாங்கினார்கள், பொருளாதாரத்தை சேமித்தார்கள், இப்படி தொழிலில் முன்னேறினார்கள் என்று யூதர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள். யூத சமுதாயத்தில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே போல யூதர்கள் தான் முதலில் ஒரு ஜாதி முதலில் ஒரு வங்கியை தொடங்கியது என்று சொன்னால் உலக வரலாற்றில் யூதர்கள் தான் முதலாக வங்கியை தொடங்கியவர்கள். அதற்கு பிறகு நாடார்கள் வங்கி தொடங்கினார்கள். உலக வரலாற்றிலேயே 2 சமுதாயங்கள் மட்டும்தான் முதலாக தனக்கென்று ஒரு சேமிப்பதற்கு ஒரு வங்கியை தொடங்கியது. அந்த சமுதாயம் ஒன்று யூத சமுதாயம், இன்னொன்னு நாடார் சமுதாயம். நம்முடைய வரலாறுகளை எப்படி நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் சரித்திரத்தில் இடம்பெற செய்தார்கள்? எப்படி யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே போலதான் நாடார்களும் ஒரு காலத்தில் விரட்டி அடிக்கப்பட்ட போதும் கூட எங்கெல்லாம் நாடார்கள் சிதறி குடியேறினார்களோ அங்கெல்லாம் வணிக ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், வணிகம் செய்தார்கள், தனக்கென்று சேமிப்பை கொண்டு வந்தார்கள். இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள் நாடார்கள். இப்படி நாடார்கள் உருவாக்கிய கட்டமைப்பில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கடை வச்சிருக்கோமா, அந்த இடத்தில் நம்மை சார்ந்தவர்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் நம்மை சார்ந்தவர்கள் என்னென்ன உதவி கேட்கிறாங்களோ அவர்களுக்கும் நாம் என்ன செஞ்சோம், உதவி செஞ்சோம். ஒரு கோயிலுக்கு அன்னைக்கு ஒரு நன்கொடை கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நாம நன்கொடை கொடுப்போம். ஆனால் நாம் எதை செய்தாலும் அந்த இடத்துல நம்முடைய அடையாளத்தை பதித்தோம். இன்னைக்கு முன்ன நிறைய கோயில்களை பார்த்திருப்பீங்க, நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துருப்பாங்க, உண்டியல் பெட்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க, கோயிலுக்கு ஒரு கதவு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, கோவில் கட்டி கொடுத்துருப்பாங்க, இல்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருப்பாங்க, இல்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருப்பாங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் செய்த எதை செய்தாலும் அந்த இடத்தில் யார் செய்தார்களோ அவர்களுடைய பெயரையும் அவர்களுக்கு பெயருக்கு பின்னால் நாடார் என்பதையும் எழுதி இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் புதியதொரு சரித்திரத்தை உருவாக்கினார்கள் நம்முடைய நாடார்கள். அதே மாதிரி இந்திய அரசியலை பொறுத்தவரையிலும், இன்னைக்கு உலக அரசியலை பொறுத்தவரையில் யூதர்களை பற்றி பேசாமல் இன்றைக்கு உலக அரசியல் பேச முடியாது. அதே போலதான் இன்றைக்கு இந்திய அரசியலையும் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு மனிதனை பற்றி பேசாமல் இந்திய அரசியலை பற்றி யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் நாடார்கள். எதற்காக இன்றைக்கு நாடார்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகள் எல்லாம் நாடார்கள் உருவாக்கினார்கள் என்று நான் இதை பேசுகிறேன் என்று சொன்னால், ஐயா வைகுண்டர் அவர்கள் இந்த நம்முடைய நாடார் சமுதாயத்தில் அவதரித்தவர். இதே போலதான் யூத சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து அவதரித்தார்.
யூதர்கள் சமுதாயத்திற்கும் நாடார் சமுதாயத்திற்கும் ஒரு விதமான ஒற்றுமை உண்டு என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு ஐயா வைகுண்டர் அவருடைய பதில நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏடு வாசிப்பாங்க. அந்த ஏடில் சொல்லுவார்கள், நானே இயேசு கிறிஸ்தாக அவதரித்தேன், என் மீது முள்முடி தரித்தார்கள், என்னை சிலுவையில் அறைந்தார்கள், சிலுவை சுமக்க செய்தார்கள், கால்களிலும் கைகளிலும் ஆணிகள் அடித்தார்கள் என்று ஐயா வைகுண்டருடைய பதில நானே இயேசுவாக அவதரித்தேன் என்று அந்த பதில ஒரு ஏடு வாசிப்பாங்க. இதே மாதிரிதான் யூதர்களுடைய காலத்துல இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு மனிதன் பிறந்து அவரும் இதே மாதிரி பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்வார்கள். இப்படித்தான் யூதர்களுக்கும் நமக்குமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பலவிதமான ஊடுருவல்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு உலக அளவில் எப்படி யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் அரிய பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள் அறிவியல் ரீதியாக, அதே மாதிரி இன்றைக்கு நாடார்களும் இன்றைக்கு அறிவியல் ரீதியாக பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் நாடார்கள். இன்றைக்கு சிவா ஐயாத்துறை போன்றவர்கள் இன்றைக்கு இமெயிலை கண்டுபிடித்தார்கள். அதே மாதிரி எத்தனையோ இப்படி பல விஞ்ஞானிகளை நாம் இன்றைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். நாடார் சமுதாயத்தில் இப்படி பல அறிஞர் பெருமக்கள் உருவான சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். இன்றைக்கு இதனுடைய வளர்ச்சியை கண்டு இன்னைக்கு பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய மக்களிடத்துல இன்னைக்கு ஊடுருவ நினைக்காங்க. எப்படி நம்முடைய சமுதாயத்தை ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்த முடியல, நம்மை பிரித்து ஆள வேண்டும் என்று நினைத்தார்கள், பிரிக்க முடியல. ஆனாலும் மதத்தால் நம்மளை பிரித்து பார்த்தார்கள். எப்படியாவது இவங்களை மத ரீதியான ஒரு பிரிவினைகளை கொண்டு இவன் கிறிஸ்தவ நாடார், இவன் இந்து நாடார் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி நாம் இன்றைக்கு மதங்களுக்குள் இருந்தாலும் கூட நம் மதத்திற்கு பின்னால் நம்முடைய சமுதாயம் நாடார் என்று எழுதுவதை நாம் ஒருபோதும் நிறுத்தவில்லை. அதனாலதான் உலக தத்துவ மேதை பெர்ட்ரண்ட் ரசல் அவர்கள் சொல்வார்கள், கிறிஸ்தவம் கூட ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு வந்த ஒரு சமயம் என்று சொன்ன போதும் கூட அந்த சமயம் அந்த மதம் கூட நாடார்களிடத்தில் தோற்றுவிட்டது என்றுதான் உலக தத்துவ மேதை பெர்ட்ரண்ட் ரசல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு சில பேர் ஊடுருவ நினைக்க, எப்படிப்பட்ட ஊடுருவல் என்றால் எப்படிலாமோ நம்மளை திசை திருப்ப நினைத்தார்கள், எந்த விதத்திலும் முடியல. அதனால என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, நம்முடைய இளம்பெண்கள் இளைஞர்களை இன்றைக்கு நாடக காதல் என்பதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளிடத்திலே காதல் வலை விரித்து அந்த வலையில் விழ வைத்து இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கலப்பு திருமணம் என்ற பெயரில் இன்றைக்கு நிறைய ஊடுருவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் நாம் தடுப்பது எப்படி என்பதற்காகத்தான் இப்போது தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பானது ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்கோம். இன்னைக்கு தென்காசி மாவட்டத்துல முதலாக நாடார்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று நம்முடைய சமுதாயத்தை பற்றி, நம்முடைய சமுதாய முன்னோர்களை பற்றி, நம் சமுதாயத்தை உள்ள கட்டமைப்புகளை பற்றி, இப்படிலாம் நம்ம இருந்தோம், இப்படிலாம் வாழ்ந்தோம், இனி இப்படிலாம் இருந்தாதான் நம்முடைய சமுதாயம் மானம் மரியாதை எல்லாம் காக்கப்படும். எல்லாத்தையும் பணமும் பொன்னும் பொருளும் இருந்தால் மட்டும் போதாது, சமுதாயம் ஒரு காக்கப்பட வேண்டும் என்பதை கிராமங்களுக்கு சென்று வீடு வீடாக சென்று ஒரு நோட்டீஸை கொடுத்து ஒரு சமுதாய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இன்னைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு இன்னைக்கு செய்து வருகிறது. இதற்கு கிராமங்களில் இருக்கின்ற இளைஞர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், சமுதாய தலைவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சார பயணத்திற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சமுதாயத்தில், நாடார் சமுதாயத்தில் இனி வரும் காலகட்டங்களிலாவது நம்முடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் ஏமாந்து போகாத அளவிற்கு இந்த சமுதாய கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். இதற்காக பெரியோர்களும் பெற்றோர்களும் நீங்கள் உதவி செய்யுங்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்திலும் சரி இன்றையும் சரி உலக அரசியல் இன்றைக்கு யூதர்களை சுற்றி இருப்பதை போல இன்றைக்கு தமிழக அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி நாடார்களை சுற்றிலும் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிக அளவில் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறது பாத்தீங்கன்னா நாடார் தான். அதிக அளவில் இன்றைக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது நாடார்கள் தான். நம்முடைய நாடார் சமுதாயம் இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு வணிகம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் உலக அளவில் இருந்து வணிகத்தை செய்தார்களோ அதே மாதிரி நாடார்களாகிய நாமும்
இன்றைக்கு உலக அளவில் இருந்து இன்னைக்கு வணிகம் செய்து கொண்டு உலக அளவில் பெயரையும் புகழையும் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் கலப்பு திருமணம் என்பதை ஒரு காரணம் காட்டி நமது சமுதாயத்தில் ஊடுருவல்களை ஏற்படுத்துகின்ற அந்த தீய சக்திகளை நாம் ஊடுருவாமல் இருப்பதற்கு, தடுப்பதற்கு நம்முடைய பெற்றோர்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் நம்முடைய சமுதாய முன்னோர்களை சொல்லி, சமுதாய முன்னோர்கள் வாழ்ந்ததை சொல்லி, முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை சொல்லி, எப்படி நாம் ஒரு கட்டமைப்பில் வாழ்ந்தோம் என்பதை சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கின்றேன். நாடார் சமுதாயம் என்றைக்கும் ஒரு வளமான ஒரு சமுதாயமாகவும், எப்படி நாம் வீழ்ந்தோம் என்பதை விட எப்படி நாம் எழுந்தோம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறது. இதற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு எப்படி உலக அரசியலை பற்றி சொல்லுகிறோமோ அதே போல இந்திய அரசியலில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசாமல் ஒருபோதும் யாரும் அரசியல் செய்துவிட முடியாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.